ராவணன் படத்துல உசுரே போகுது சறுக்கிட்டு வர்றது இங்கே தான். நம்ம ஃபேமிலியை இந்த பரிசல் தாங்குது, அதுவே பெரிய ஒரு அதிசயம். ஸோ நம்ம இப்போ மீன் வாங்கிட்டு ரூம் போயிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம டிரைவர் என்ன ரெடி, போறதுக்கு ரெடியா போயிடலாமா? குழம்புக்கு அது நல்லா இருக்கும். கெளுத்தியா? கெளுத்தி நல்லா இருக்கும். நம்ம அக்கா தான் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. செல்ல பூரி எப்படி இருக்கு? சூப்பரா. எல்லாமே கம்பல்சரி டிக்கெட் வாங்கிட்டு தான் போனோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சினி பால்ஸ் போய் குளிக்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து எல்லாம் தூங்கு மூஞ்சோட வரோம் நம்ம ஃபேமிலியே. நம்ம ஏற்காடுலேருந்து கிளம்பி இந்த ஒகேனக்கல் காலையில் வந்தோம். ஸோ இந்த ஒகேனக்கல் ஃபுல்லாகவே இன்னைக்கு இந்த ட்ரிப்பில் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஒகேனக்கல் வந்தால் இங்கே நிறையா இருக்குது. சமைக்கிறது ஆகட்டும், மசாஜ் ஆகட்டும், பரிசல் ஆகட்டும், இது எல்லாமே எங்கெங்கே போனோம், எங்கே கம்மியாக இருக்கும், யாரை பார்த்தா கரெக்டாக இருக்குன்றது இந்த வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ எனக்கு ஒருத்தங்க கைட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாரையும் நான் காட்டுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை அடிச்சிருங்க. கண்டிப்பா இந்த லீவுக்கு வந்து நீ ஒகேனக்கல் வந்தா இந்த வீடியோ பாருங்க. ஒகேனக்கல் வர மாதிரி இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க போலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே மீன் மார்க்கெட்டு. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு, மீன், சிக்கன் எல்லாமே கிடைக்கும். மெயினாக வந்து மீன் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் இங்கே தான் வரணும், இல்லைன்னா பெண்ணகரத்தில் வாங்கிக்கலாம். குழம்புக்கு அது நல்லா இருக்கும். கெளுத்தியா? கெளுத்தி நல்லா இருக்கும். தலையோட தான் குழம்பு வைப்பாங்க. ஸோ நம்ம மீன் வாங்கிட்டு இங்கே வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்களாம். ஸோ நம்ம வாங்கின மீன் என்ன மீன்னா, இது கெளுத்தி, அதாவது குழம்பு வைக்கிறதுக்கு. இது வந்து வறுக்கிறதுக்கு ரோகு. இது வந்து ரோகு. கொஞ்சம் முள்ளுலாம் கம்மியாக இருக்கும். விரால் பார்த்தீங்கன்னா இல்லை, ரேட் அதிகமாக சொன்னாங்க. இது வந்து 250 ரூபான்னாங்க கிலோ, 2.5 கிலோ வருது. இது வறுக்கிறது நல்லாயிருக்கும். நம்ம இப்போ மீன் வாங்கிட்டு ரூம் போயிட்டுருக்குறோம். நமக்கு எல்லாமே கைட் பண்ணுறது நம்ம அக்கா தான் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பேர் என்னதுக்கா? சங்கீதா. இவங்க நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க மீன் வாங்குறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் நீங்கள் இந்த ஊர் தானேக்கா? எந்த ஊர்? பெண்ணகரம். சரி, ஓகே. ஸோ அதெல்லாம் நான் என்னென்னலாம் பண்ணுறேன், மசாஜ் பண்ணுறேன்னா அவங்க நம்பரு, சமைக்கிறது எல்லாத்தையும் நான் டீட்டெயில் கொடுக்குறேன். அப்படின்னா நான் காட்டுறேன், வாங்க. ஸோ நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட வரணுன்னா இந்த செல்வி மெஸ்ஸில் சாப்பிடுங்க, நல்லாவே இருக்கும். எப்படியா சார் இருக்குது பூரி? செல்லாம் பூரி எப்படி இருக்கு? சூப்பரா. பூரி எப்படி இருக்கு செல்லாம்? நான் சொல்லடா, இது வாளுன்னு யாராவது தூக்கிட்டு போயிடுங்க நீங்கள். ஸோ நம்ம வந்து மீன் வாங்கி கொடுத்தாச்சு சமைக்கிறதுக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா போட்டிங் தான் போகிறோம். அண்ணன் தான் வந்து நம்ம போட்டிங் கூப்பிட்டு போக போகிறாரு. என்னென்ன பேர்? சென்னப்பன். போட்டிங் வந்து உள்ளே போகிற டிக்கெட் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 750 ரூபா. அதுக்கப்புறம் உள்ளே சுற்றி பார்க்குறது எல்லாமே அது ஒரு தனி சார்ஜ். அது எவ்வளோ என்னன்றது நான் போகும்போது சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபேமிலியெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து எல்லாமே கம்பல்சரி டிக்கெட் வாங்கிட்டு தான் போனோம், கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. ஸோ டிக்கெட் கவுண்டருக்கு போவோம். ஸோ இது உள்ளே தான் வந்து லாஸ்ட்டில் போய் டிக்கெட் வாங்கணுமா, நம்ம அங்கே போய் டிக்கெட் வாங்குவோம். கவுண்டர் இதுதான். பரிசல் ஒன்றுக்கு கட்டணம். ஒரு பரிசல் வந்து 4 பேர் போகலாம். 600 ரூபா. பராமரிப்பு கட்டணம் 90. டோட்டலாக வந்து 750 ரூபா. ஸோ இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சைடு தான் வந்து நம்ம போட்டிங் போகிறோம். ஸோ இதான் வந்து டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா வந்து 750 ரூபா போட்டு கொடுத்துறாங்க. ஸோ லைஃப் ஜாக்கெட் வந்து வாங்கிடுவோம். லைஃப் ஜாக்கெட்லாம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக போடுங்க. நிறைய பேர் வந்து கழிச்சு வச்சுருவாங்க, சேஃப்டிக்கு தான். நம்ம டிரைவர் அண்ணா எங்கா சார்? எங்கே? அதோ வராது நம்ம டிரைவர் என்ன. வாங்க வாங்க வாங்க. அங்கே வராது வந்துட்டு இருக்காரு, சூப்பராக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம இத்தனை வெயிட்டை வச்சு அவர் ஓட்டு வரான்னு தெரியல. இது ஒரு வெயிட்டு, இந்த வெயிட்டு வந்து கணக்கில் வராது. இந்த வெயிட்டில் கணக்கு வராது. அங்கே தான் பெரிய வெயிட் இருக்குது. இங்கே தான் ஒரு பெரிய வெயிட் இருக்குது. இந்த வெயிட்டை வச்சு எப்படி தூக்க போகிறாங்க தெரியல, தள்ள போகிறாங்கன்னு. அதெல்லாம் ப்ளஸ் நம்மளும் ஒரு வெயிட்டு. ஸோ அண்ணன் வந்துட்டாரு, நம்ம டிரைவர் அண்ணன் வந்துட்டாரு. ரெடியாண்ணா போகலாமாண்ணா? மம்மி கை கொடுத்தாட்டு அப்படியே. ஐயோ டாடி உட்காந்தா சாஞ்சிரும் போல இருக்கு.
உட்கார வர்றேன் அந்த பேக். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஃபேமிலி எல்லாம் செட்டில் ஆகி உக்காந்தாச்சு. நம்ம ஃபேமிலி இந்த பரிசல் தாங்குது, அதுவே பெரிய ஒரு அதிசயம். நம்ம பரிசல் ஏறி கொஞ்சம் தூரம் வந்தாலே இறக்கி விட்டுருவாங்க. இங்கே திரும்ப இங்கேருந்து தான் வந்து மெயினான ஒரு இடத்துக்கே போனோம். நம்ம 750 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த மட்டும் நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம காசு கொடுக்கும்போது தான் நம்ம கீழே வந்து போக முடியும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஆழம் வந்து 100 அடி இருக்குன்றாங்க. நான் உட்காந்துருக்கிறது கரெக்டாக கீழே விழுந்தா அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக 100 அடிக்கு போயிட்டு மேலே போயிடலாம் போல இருக்கு. ஆனால் வந்து அண்ணன் நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போறாரு. இந்த ராவணன் படம் பார்த்தீங்களா? ராவணன், ரோஜா, இந்தியா, மாப்பிள்ளை, வைதேகி காத்திருந்தால், செந்தூர பூவே, வானங்க எல்லை, அதெல்லாம் இங்கே இருக்கிறது தான். மக்களே மன்னித்து விடுங்கள், என்னால் வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா வந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம அந்த சின்ன கேமராவை வந்து வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கேமரா காணாமல் போயிடுச்சு, ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து காணாமல் போச்சு. ஸோ உள்ளே வந்து ரூமுக்கு வந்துட்டு மறுபடியும் கேமராவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழியாகிட்டோம். அதனாலே வந்து அந்த வீடியோ கண்டினியூ பண்ணல. நான் வந்து செம்ம என்ஜாய் பண்ணோம். நான் அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். எல்லாமே வந்து எங்களுக்கு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அக்காவோட நம்பரு, அப்புறம் வந்து எங்களுக்கு மசாஜ் பண்ணார் அவர், அப்புறம் வந்து சமைச்சு கொடுத்தவங்க, அப்புறம் போட்டிங் பரிசலில் கூப்பிட்டு போனவங்க எல்லாரோட நம்பரும் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து சமையலை சொல்லியே ஆகணும். செம்ம டேஸ்ட்டு, அந்த குழம்பாகட்டும் அந்த ஃப்ரை ஆகட்டும் எல்லாமே சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இவன் மசாஜ் வந்து சொல்லி ஆகணும். நான், எங்கள் அப்பா, அப்புறம் பசங்க, ஒய்ஃப்னு சொல்லி எல்லாருமே அந்த எண்ணெய் தேய்ச்சி பயங்கரமாக பண்ணி விட்டாங்க. சூப்பராக பண்ணார். ஸோ நான் எல்லா நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சா கூட அந்த இடத்துல கூட பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபைனலாக முடிச்சிடுவோம். இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ நன்றி, டாட்டா, பாய் பாய். வேறு எந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதையே நம்ம எடுப்போம். பாய்.